அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் நம்ம வீட்டிலேயே ப்ரெட்டு எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு பவுலில் பால் 1/2 கப் அளவு விரல் தொட்டு பார்த்தா சுடுற அளவுக்கு, பொறுக்கிற சூடு அளவுக்கு இருக்கணும். அந்த பாலில் 3 டேபிள் ஸ்பூன் சீனி போட்டு நல்லா கலந்துக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் நாம் அதை மூடி போட்டு நல்லா ஆக்டிவேட் ஆகுறதுக்கு விட்டுடலாம். இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இப்போ வேறு ஒரு பவுலில் நாம் மாவு அளந்து எடுத்துக்கலாம். இதில் மைதா 3 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது 240 ml அளவு உள்ள கப்பு. இதால் 3 கப் மாவு எடுத்துக்கிறேன். இதை நம்ம இப்போ ஒரு மரவையில் போட்டே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இதை நல்லா இழுத்து பிசைஞ்சாதான் உங்களுக்கு சாஃப்டான ப்ரெட்டு கிடைக்கும். அது பவுலில் போட்டு பிணைய முடியாது. அப்புறம் இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்க எடுத்துக்கிட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் பட்ரு கூட மெல்ட் பண்ணி இதே அளவு சேர்த்துக்கலாம். நான் ஆயில் தான் சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா சேர்க்காம இருந்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் ப்ரெட்டு சாஃப்டாக வேணுங்கிறதுனால நான் சேர்த்துருக்குறேன். இப்போ அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகுனதையும் அதில் ஊற்றிட்டேன். அது வீடியோ எடுக்கும்போது மிஸ் ஆகிடுச்சி. இப்போ அதை ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிட்டேன். அதிலே இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி பத்தலைனாக்கா அதிலே சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இது ஒரு நல்ல சாஃப்டான டோவாக நல்லா பிசையணும். ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கையாலே பிசையணும். நல்லா மாவை இழுத்து நல்லா அந்த மாவு பார்த்திங்கன்னா ஒரு பிணையும் போதே உங்களுக்கு தெரியும், ஒரு இறுக்கமாக உள்ள மாவு சாஃப்டாக வரும். நல்லா 2 கையாலையும் இந்த மாதிரி இழுத்து நல்லா பிசையணும். எப்படியும் ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு நீங்கள் இந்த மாவை பிசையணும். அப்போ தான் உங்களுக்கு நம்ம ப்ரெட்டு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு 1 மணி நேரம் அப்படியே நாம் இதை ஆக்டிவேட் ஆக விட்டுடணும். இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவை அதில் வச்சு நல்லா ப்ரூஃபாகவே வரட்டும். அது வரைக்கும் நாம் வெயிட் பண்ணலாம். இது மேலே ஒரு கவர் போட்டு தனியாக அப்படியே ஒரு மணி நேரம் நல்லா டபுளாகி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இதை அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படி டபுளாகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை ஒரு பஞ்ச் கொடுத்து மாவை எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துட்டு இப்போ ஒரு மரவையில் கொஞ்சமாக மாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம அப்படியே கொஞ்சம் கையாலேயே அப்படியே ரவுண்டாக அப்படியே தட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தட்டினதுக்கப்புறமா இதை அப்படியே ஓரத்தை நம்ம அப்படியே மடிச்சுக்கிட்டே வரணும். மடிச்சுக்கிட்டே வந்துட்டு சைடெல்லாம் அப்படியே மடக்கி விடணும். நல்லா ஒரு அப்படியே ரோல் மாதிரி நம்ம அதை சுற்றிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டின்னு உங்களுக்கு ஆன்லைன்லலாம் கிடைக்கிது, ப்ரெட் மேக்கிங் டின்னு. அதை நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த மாவை நம்ம அதில் வச்சு அதோட சைஸ் அளவுக்கு நம்ம உருட்டி அது உள்ளார வைக்கணும். இப்போ இதை வச்சிட்டோம். வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பால் இல்லைன்னா எக் வாஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரு கோல்டன் கலர் கிடைக்கும். மேலாக நம்ம நல்லா அப்ளை பண்ணிவிட்டு திருப்பியும் இதை மூடியை போட்டு நம்ம இன்னும் ஒரு அரை மணி நேரம் போல் அப்படியே விட்டுடணும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் மேலே உப்பி வரும்.
அரை மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுடுவோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள், நல்லா ப்ரூஃபாகவே வந்துடுச்சு. இப்போ வந்து இதை நாம் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 25 நிமிஷம் போல் நம்ம ஓவனில் வச்சு எடுக்க போகிறோம். ஒரு 20-25 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அழகான கோல்டன் கலரில் வீட்டிலே நம்ம செஞ்ச ப்ரெட்டு ரெடி. இதுக்கு மேலே நம்ம எடுத்த உடனே பட்டர் அப்ளை பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் மேலேலாம். இப்போ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஸ்லைஸ் போட்டு நாம் சாப்பிட வேண்டியது. இந்த மாதிரி நாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாக்கா இப்போ நோன்பு வருது, நம்ம வந்து சாண்ட்விட்சு ப்ரெட்டில் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். சின்ன சின்ன ஸ்லைஸாக போட்டு எவ்வளோ அழகான சாஃப்டான ப்ரெட்டு நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.